இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா யோகா, உடல் நலம் மற்றும் உடற்கல்வி இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த யூனிட் 2ல முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டோம். அதாவது வீட்டில் பாதுகாப்பு, இதை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்னைக்கு வந்து என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் பயன்பாடு. இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கொஸ்டினும் ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்ல இந்த யூனிட்ல இன்னொரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. இந்த 3 10 மார்க் கொஸ்டினும் நீங்க யூனிட் 2ல படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ அந்த கொஸ்டின் நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நான் இந்த சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன், ஈஸியான சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்ட் நம்ம ஓனா எழுதிக்கலாம். ஆனா என்னன்னா ஓனா எழுதுறதுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு அந்த அடிப்படை தெரியணும்ல, இந்த கொஸ்டின் எது சம்பந்தமானது அப்படின்னு தெரிஞ்சா தானே அது ரிலேட்டடா நம்ம ஓனா எழுத முடியும். அதனால நீங்க கிளாஸை கவனிச்சிங்கன்னா, இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கங்க, இந்த கிளாஸை நீங்க ஒரு 10 நிமிஷம் கவனிச்சிங்கன்னா போதும். நான் சொல்றதை வச்சு இந்த கொஸ்டினை கேட்டா நீங்க வந்து ஈஸியா எக்ஸாமுக்கு எழுதிடலாம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் பயன்பாடு, அதாவது முன்னெச்சரிக்கையா நம்ம நடவடிக்கை எடுத்தோம்னா என்னென்ன பயன்பாடுலாம் நம்ம ஏற்படும். சரிங்களா? இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பயன்பாடுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 பாயிண்ட்ஸ் இருக்கு. மொத்தம் வந்து 24 பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த 24 பாயிண்ட்ஸும் எது சம்பந்தமான முன்னெச்சரிக்கைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 விஷயம் சார்ந்துதான் முன்னெச்சரிக்கைகள் உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து மின்சாரத்தை எப்படி முன்னெச்சரிக்கையா பயன்படுத்துறது. அடுத்து தீ விபத்து ஏற்படுத்துனா அதுக்கு எப்படி முன்னெச்சரிக்கையா செயல்படுறது. அடுத்து சமையலறை, நம்ம சமையலறை எப்படி முன்னெச்சரிக்கையா வச்சிருக்கிறது. அடுத்து குளியலறை, அடுத்த வீட்டு பொருட்கள், வீட்டில் பயன்படுத்துற பொருட்களை எப்படி முன்னெச்சரிக்கையா பயன்படுத்துறது. இந்த 5 விஷயத்தை சுத்தி தான் இந்த 24 பாயிண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நான் சொல்றேன். இந்த பாயிண்ட்ஸ் நீங்க கேட்கும் போதே இதை ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் போவோம். இப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அதுல முதல் பாயிண்ட் பாருங்க. எளிதில் எரியக்கூடிய மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல், வண்ணப்பூச்சுக்கள், வார்னிஷ், தின்னர் போன்ற பொருட்களை பாதுகாப்பான இடத்தில் குழந்தைகள் நெருங்காதவாறு பூட்டி வைக்க வேண்டும். இந்த பொருட்கள் எல்லாம் குழந்தைகள் வந்து நெருங்காதவாறு பூட்டி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. மின் அடுப்பு, எரிவாயு அடுப்பு, மின் இஸ்திரி பெட்டி போன்றவற்றை சிறுவர்கள் இயக்க அனுமதிக்க கூடாது. போன்றவற்றை வந்து சிறுவர்கள் வந்து இயக்க அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மூணாவது பாயிண்ட் பாருங்க. நைலான் நூலால் செய்யப்பட்ட ஆடைகளை, இது எல்லாமே நமக்கும் சரி, நம்ம குழந்தைகளை எப்படி வீட்டில் பாதுகாப்பு வைக்கணும் சரி, எல்லாத்துக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா முன்னெச்சரிக்கை ரொம்ப உதவியா இருக்கும். மூணாவது பாயிண்ட் பாருங்க. நைலான் நூலால் செய்யப்பட்ட ஆடைகளை சமையலறையில் அணிந்து வேலை செய்யக்கூடாது. இதுதான் நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது, ஆனா கொடுத்துருக்க பாத்தீங்களா. அடுத்த நாலாவது பாயிண்ட் பாருங்க. சமையலறையில் ஒரு எரிவாயு உருளை மட்டுமே இருக்க வேண்டும். பாத்தீங்களா, சிலிண்டர் வந்து ஒரே ஒரு சிலிண்டர் தான் இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன சொல்லலாம், சிலிண்டர், அதாவது சமையலறையில ஒரு 2 சிலிண்டர் வச்சா 3 சிலிண்டர் வச்சா சமையலறையிலே வச்சிருவோம். பயன்படுத்தக்கூடிய ஒரு சிலிண்டர் மட்டும் தான் சமையலறை இருக்கணும், மற்ற 2 வேற இடத்துல வச்சிடணும். அதான் சொல்ல பாருங்க. சமையலறையில் ஒரு எரிவாயு உருளை மட்டுமே இருக்க வேண்டும். பயன்படுத்தாத காலியான எரிவாயு உருளையை சமையலறையை தவிர்த்து வேறு இடத்தில் வைக்க வேண்டும் சொல்றாங்க. 5ஆவது பாயிண்ட் பாருங்க. குளிர்சாதன பெட்டியை சமையலறையில் வைக்காமல், நிறைய பேர் குளிர்சாதன பெட்டி சமையலறையில் வச்சிருப்பாங்க, ஏன்னா எடுக்க தோதா இருக்கும் பொருட்களை அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அது தவறுன்னு சொல்ல பாருங்க. குளிர்சாதன பெட்டியை சமையலறையில் வைக்காமல் உணவு உண்ணும் அறையில் வைக்க வேண்டும். 6ஆவது பாயிண்ட் பாருங்க. படுக்கைக்கு செல்லும் முன் எரிவாயு உருளையின் அடைப்பானை மூட வேண்டும். தூங்குறதுக்கு முன்னாடி சிலிண்டரை கரெக்டா ஆஃப் பண்ணிட்டோமா அதை பார்த்துட்டு தான், அதை ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 7ஆவது பாயிண்ட் பாருங்க. அந்த சுவிட்ச் போர்டுகள் குழந்தைகள் அணுக முடியாத உயரத்தில் பொருத்த வேண்டும். 8ஆவது பாயிண்ட் பாருங்க. எரியும் கொசுவத்தி சுருளை
படுக்கைக்கு அருகில் வைக்காமல் குழந்தைகள் அணுகாதவாறு உயரத்தில் வைக்க வேண்டும் சொல்றாங்க. 9வது பாயிண்ட் பாருங்க, தண்ணீரோ அல்லது எண்ணெயோ தரையில் கொட்டிவிட்டால் உடனுக்குடன் சுத்தம் செய்து துடைக்க வேண்டும் சொல்றாங்க. 10ஆம் பாயிண்ட் பாருங்க, மருந்துகள், பூச்சிக்கொல்லிகள், நச்சுக்கொல்லிகள் போன்றவற்றை அலமாரியில் வைத்து பூட்டி வைக்க வேண்டும் சொல்றாங்க. 11ஆம் பாயிண்ட் பாருங்க, மருந்துகள், துப்புரவு திரவங்கள், ரசாயனங்கள் ஆகியவற்றின் மேல் அவற்றின் பெயர்களை எழுதி ஒட்டிய அவற்றின் பாதுகாப்பான அலமுறையில் வைத்து பூட்டி வைக்கணும். அது பேர்ல எழுதிடணும், என்ன இதுன்னு எழுதிடணும். சரிங்களா? 11ஆம் பாயிண்ட் பாருங்க. 12ஆம் பாயிண்ட் பாருங்க, தண்ணீர் உள்ள பீப்பாய், கிணறு, தண்ணீர் தொட்டி ஆகியவற்றிற்கு அருகே குழந்தைகள் விளையாட அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 13ஆம் பாயிண்ட் பாருங்க, கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் இடங்களில் குழந்தைகள் விளையாடுவது தடுக்க வேண்டும். இது நிறைய பேர் நம்ம பண்றதே இல்லை. கார்லாம் இருக்கும், குழந்தைகளுக்குள்ள விளையாண்டுட்டே இருப்பாங்க, அதுதான் அது பக்கத்தில் விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால பாயிண்ட் பாருங்க, எண்ணெயை பயன்படுத்தி பரன் மீது உள்ள, அதாவது ஏணியை பயன்படுத்தி, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு மாத்திக்கோங்க, ஏணியை பயன்படுத்தி பரன் மீது உள்ள பொருட்களை எடுக்கும் போது ஏணியின் கால்கள் சாக்குக்கோணி அல்லது தேங்காய் நாரினால் செய்யப்பட்ட பாய் அல்லது துணியின் மீது நன்கு அழுத்தமாக பதிந்து இருக்க வேண்டும். நிறைய பேர் ஏணிகளை விழுந்து நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது கவனக்குறைவுதான், சின்ன விஷயம் தான், ஆனால் பெரிய விபத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. 15ஆம் பாயிண்ட் பாருங்க, கதவு தடுப்பாங்கள், கொக்கிகள், கதவு பிடிகள் ஆகியவற்றை குழந்தைகளுக்கு செல்லாத வகையில் பொருத்த வேண்டும். அந்த குழந்தைகளுடைய கைகளுக்கு அருகில் இல்லாமல் வச்சுக்கிற வேண்டும் சொல்றாங்க. 16ஆம் பாயிண்ட் பாருங்க, நல்ல காற்றோட்டம் நிலவும் ஜன்னல்கள் திறந்திருக்க வேண்டும் சொல்றாங்க. 17ஆம் பாயிண்ட் பாருங்க, வீட்டில் மின்சுற்றுகளில் மின்சாதனங்களை இயக்கும் போது ஏதேனும் பழுது ஏற்பட்டால் மின் இணைப்பை துண்டிக்கும் வகையில் தானாகவே மின் இணைப்பை துண்டிக்கும் சுற்று பிரேக்கர்களை பொருத்த வேண்டும். பாருங்க, தானாவே ஆஃப்னு சொல்றாங்க. இதுவே இப்போ படிக்கும் போது எனக்கு புதுசாக தெரியுது. இதை பத்தி நான் இது எப்படி நம்ம வீட்டில் பொருத்தணும், இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற பத்தி நானே விசாரிக்கலாம்னு இருக்கேன். ஸோ இது நல்ல விஷயம். சரிங்களா? 12ஆம் பாயிண்ட் பாருங்க, கழிவறைகளை கிருமிகள் இல்லாத இடங்களாக பராமரித்து அவற்றில் பெனாயில், டெட்டால் போன்ற துப்புரவு திரவங்களை தெளிக்க வேண்டும் சொல்றாங்க. 19ஆம் பாயிண்ட் பாருங்க, கிணறு மேடை, குடியலறை போன்ற ஈரமான இடங்களில் பளிச்சிடும் பளிங்கு கற்களுக்கு பதிலாக வழுக்காமல் வைக்கக்கூடிய கற்களை பயன்படுத்த வேண்டும் சொல்றாங்க. 20ஆம் பாயிண்ட் பாருங்க, சமையலறை எரிவாயு கசிவு ஏற்பட்டால் மின் சுற்றுகளை இயக்கக்கூடாது. வெளிப்புறத்தில் உள்ள முதன்மை சுற்றை அணைத்து மின்சாரம் செல்வதை துண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 21ஆம் பாயிண்ட் பாருங்க, மின்சாரம் தாக்கிய ஒருவரை காப்பாற்ற முதன்மை சுவிட்சை அணைக்க வேண்டும் சொல்றாங்க. 22ஆவது பாயிண்ட் பாருங்க, பெற்றோர் அல்லது முதியவர்கள் பாதுகாப்பின்றி குழந்தைகளை விளையாட அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. 23ஆவது பாயிண்ட் பாருங்க, மொட்டை மாடி மற்றும் பிற திறந்த வெளிகளில் இரும்பு சட்டங்களால் ஆன தடுப்பு அமைக்க வேண்டும் சொல்றாங்க. லாஸ்ட் 24ஆவது பாயிண்ட் பாருங்க, மாடிப்படிகளில் ஏறும் போதும் இறங்கும் போதும் பிடித்துக்கொள்ள பக்கவாட்டு சுவரில் கைப்பிடிகள் பொருத்த வேண்டும். இதுதான் இந்த 24 பாயிண்ட். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.